சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரி குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். டாஸ்மாக் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி தங்களது குடும்பத்தினருடன் எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். வணக்கம் லாவண்யா. 10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் தான் வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கை தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் கோரிக்கையை வலியுறுத்தி தங்கள் குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் பணி நிரந்தரம் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வில் 10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 23 ஆண்டு கால தற்காலிக பணியாளர்கள் என்பதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், நிரந்தர பணி தர வேண்டும் என்பது அவர்களினுடைய முழு முதற் கோரிக்கையாக இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு நிகரான சம்பளம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டாஸ்மாக் தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்று தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேருந்துகளில் கூட்டமாக தங்கள் குடும்பத்தினருடன் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்க வருகின்றனர். அதிலும் மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற முழக்கத்துடன் தங்களின் குடும்பத்துடன் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நேரத்தில் காலி பாட்டில்களை திரும்ப பெற்று 10 ரூபாய் மீண்டும் வழங்கும் புதிய தொழில்நுட்பம் கொண்ட திட்டங்களை அரசு இயற்றியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று அந்த நிகழ்வில் கூறினாலும், தமிழகத்தின் டாஸ்மாக் துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு அதிகமான வேண்டுகோள்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களினுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தங்களினுடைய குடும்பத்தினுடைய நலனிற்காகவும் தங்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் டாஸ்மாக் பணியாளர்களினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் அவர்கள் ஊழலை ஒழிப்போம் என தமிழக வெற்றிக்கழக அரசு தங்களினுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களிடம் முன்வைத்துத்தான் இந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே டாஸ்மாக் இதில் நடக்கக்கூடிய அந்த ஊழலையும் ஒழித்து பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் டாஸ்மாக் ஊழியர்களினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. சிகாமணி, தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.